விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவும். அதுக்கான வரலாறு எங்கேருந்து வந்ததுன்னா 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 8ஆம் நூற்றாண்டுக்குள்ளே தான் முதல் அகோரியும் எங்கேருந்து தான் வரான். இங்கே அகோரி வந்து காசிலேருந்து தான் உருவாகிட்டான, இல்லை காசியில் தான் இருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இங்கே பிறப்பிடம் எதுன்னு கேட்டாக்கா நம்ம தமிழ்நாடு தான். அதே போகிறது எப்படின்னா சமணர்களும் பௌத்தர்களும் தான் இந்த அகோரிங்கிற அந்த கான்செப்டில் வராங்க. சமணர்களுடைய ஒரு மாறுபட்ட வடிவம் பௌத்தர். ஆமாம், மாறுபட்ட காசியில் போய் தான் முக்தி அடையணுங்கிறது கிடையாது. இங்கேயும் அதுக்கான நிறைய இடங்கள் இருக்குது, அதுக்கான வழிபாடு. இன்றைக்கி பல குகைகளில் இப்போ இந்த ரீசெண்டாக இந்த குணா குகை இந்த மாதிரி. ஆனால் அதுக்கான அந்த மாந்திரியத்துக்கு மெயின் தேவையே அவங்க அகோரிகள் பயன்படுத்துறது கருமுறை. ஒரு 2 பேருக்கு தகாத உறவு. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பெண் வந்து இவனை தன்னோட கட்டுப்பாட்டிலேயே வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கூட ஒன்றா இருக்கும் போது அந்த விந்துவை எடுத்து கலெக்ட் பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் அங்கே காசியில் ஒரு சிலரை பார்த்து ஒரு சில வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவன் என்னன்னா அந்த பெண்ணை தவிர வேறு எங்கே யாரு கூடயும் உறவாட முடியாது. அந்த மாதிரி அது ஒரு முக்திக்கான ஒரு சில வழி. நானே பார்த்தீங்கன்னா நான் பூஜையில் உட்காரும்போது ஒரு சில காரணங்களுக்காக நிர்வாணமாக தான் உட்காந்து நம்ம தவமே பண்ணுவோம். இன்னைக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குது. அதுலேயும் அகோரிகள், அதாவது இன்னைக்கு புதுசாக அகோரிகள் வந்துடுறாங்க. நேற்று வந்து ஒரு குடும்பஸ்தனாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்து திடீர்னு அகோரி ஆயிடுறார். முதல்ல இந்த அகோரி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன, அவங்களுடைய வழிபாட்டு முறை என்ன? இன்றைக்கி புதுசாக இன்றைக்கி மாடர்ன் உணவுகள் நூடுல்ஸ் மாதிரி அகோரிகள் வந்துட்டுருக்காங்க. இவங்க எதுக்காக இந்த அகோரிங்கிற ஒரு பேரை இவங்க கையில் தூக்குறாங்க அப்படின்னாக்கா, இந்த மாந்திரிகம்னா ஒரு பயம் இருக்கும். முதல்ல சாமியார், அதுக்கப்புறம் மாந்திரிகத்துக்கு மேலே ஒரு நம்ம உச்சம் தொடணும், இல்லை ஒரு பேர் டக்குன்னு கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு ஈஸியான ஒரு இது தேவைப்படுது. டூல் என்னென்னா அதுக்கு அகோரி நம்ம தன்னை காட்டிக்கிட்டாக்கா மக்கள்கிட்ட ஒரு பயம் இருக்கும். பயங்கள் வந்து ஒரு பீதி இருக்குங்களா, அதுதானே இங்கே தேவைப்படுது உங்களுக்கு மூலதனமாக. அதுக்காக அதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ அகோரின்னு சொல்லப்போனாக்கா நம்ம வந்து அதோட வரலாறை பார்த்தோம்னா காசியில் இருக்கவங்க தான் அகோரி இருக்கட்டும். அதுக்கான வரலாறு எங்கேருந்து வந்ததுன்னா 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 8ஆம் நூற்றாண்டுக்குள்ளே தான் முதல் அகோரியும் எங்கேருந்து தான் வரான். எங்கள் அகோரி வந்து காசிலேருந்து தான் உருவாகிட்டான, இல்லை காசியில் தான் இருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இங்கே பிறப்பிடம் எதுன்னு கேட்டாக்கா நம்ம தமிழ்நாடு தான். தமிழ் மண், அதுவும் நம்ம மதுரை. தமிழ் மண்ணுனாவே இன்றைக்கி மதுரை தான். நம்ம இன்றைக்கி சென்னை மாநகரம் நம்ம பேசியிருக்கோம். நான் தமிழ் மண்ணுனாவே அது மதுரையை தான் குறிக்கும். இப்போ இங்கே தமிழ் மண்ணில் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் காலத்திலேயே என்ன பண்ணியிருக்காங்க, 800 பேர் அந்த சமணர்களை வந்து கழுவேற்றி கொண்டு இருக்காங்க. அப்போ அந்த கழுவேற்றி அவங்கள கொண்டும் போது இதுக்கு பயந்துக்கிட்டு காடு சார்ந்த பகுதி, மலை சார்ந்த பகுதியில் இவங்க போய் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே அந்த மாதிரியான இடத்துல வாழும் போது அது வீடு இல்லாமல் நம்ம எந்த இது இல்லாமல் வாழும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை இப்போ காட்டு விலங்குகிட்ட இருந்து நம்ம பயம் இல்லாமல் வாழணும். அது நம்மளை கண்டு பயப்படணும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக தான் அந்த பிணங்கள் இது சம்மந்தப்பட்டது. இந்த மாலை எடுத்து போட்டுக்கிறது, மண்டை கொட்டை போட்டுக்கிறது. இப்போ நம்மளை கண்டா மிருகம் பயப்படணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். அப்படி மாற்றி இப்போ நமக்கு இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு மொபைலு. ஆனால் ஆரம்பத்தில் இருந்தது பேஜாராக இருந்தது. இன்றைக்கி வந்து இந்த டெக்னாலஜி வந்து நிற்குது. அதுபோல் தான் இன்றைக்கி அகோரிங்கிறது இந்த 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 8ஆம் நூற்றாண்டுலேருந்து உருவானது. அதை நம்ம இந்த மதம் சார்ந்து அந்த ஒரு சில சம்பிரதாயம் சடங்குகளை மதம் மாற்றக்காண்டி இப்படி காடு சார்ந்த பகுதியில் போய் வாழ்ந்து தான் இவங்க அங்கேருந்து தான் வராங்க. அவங்க தான் அகோரியில் அறியப்படுறாங்க. இப்போ அறியப்படுறது எப்படின்னா சமணர்களும் பௌத்தர்களும் தான் இந்த அகோரிங்கிற அந்த கான்செப்டில் வராங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நாளடைவில் அது வேறு மாதிரி உருவெடுத்து அது போயிட்டுருக்கு. சமணர்களுடைய ஒரு மாறுபட்ட வடிவம் பௌத்தர். ஆமாம், மாறுபட்ட வடிவம் தான் வந்து இன்னைக்கு அகோரிகள். அவங்க அதை தான் அறியப்படுது. அதுதான் உண்மையும் கூட அங்கேருந்து தோன்றது தானே. இப்போ இந்த அகோரிகள் வந்து எப்படி மாந்திரீக தாந்திரீக விஷயங்கள், இந்த மாதிரி சாமி உபாசனம் அதுக்குள்ளாடிலாம் எப்படி வர்றாங்க, அதனுடைய பின்னணி என்ன? இல்லை, இப்போ அகோரிங்களை எப்படி மாந்திரிகம் பண்ணுறாங்க, அகோரி எப்படி தாந்திரிகம், அகோரி மாந்திரிகம் தெரிஞ்சவனுக்கு எதுக்கு தாந்திரிகங்கிற அங்கே அந்த பேச்சே அடிபட்டு போகுது. இந்த தாந்திரிகங்கிற ஒரு விஷயம் வந்து வியாபாரம் சார்ந்தது. நம்ம அதுக்கு அகோரிக்கு எதுக்கு தாந்திரிகங்க தேவை? தாந்திரிக விஷயத்தை அவன் கையில் எடுக்கிறது கிடையாது. இவங்க ஒரு வியாபாரத்தை அதை சொல்லும் போது ஒரு சொல்லாடலுக்கு வேணால் தாந்திரிகன்னு வேணால் சொல்லலாம். இப்போ அகோரிங்க வந்து மாந்திரிகம் பண்ணுறாங்க. அகோரிக்கு வந்து மாந்திரிகம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவனோட நோக்கம் என்ன, தவ கோலத்தில் இருக்குன்னு தவம் பண்ணணும். அவனோட நிலையே வேறு. அவன் அந்த ஆன்மீகங்கிற அந்த போதையில் சிவனை நோக்கி அவனோட இலக்கை நோக்கி இருக்கான்.
அதை நோக்கி இருக்கிறவனுக்கு இங்கே போய் மாந்திரீகம் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு நான் குறி சொல்லிட்டு இருக்கணுங்கிறது அவனோட நோக்கமும் கிடையாது, அவனோட எண்ணமும் கிடையாது. அதை வந்து இப்போ அதை காடும் கரசந்த பகுதியில் இங்கேருந்து நம்ம மக்கள் தேடி போய் அவங்ககிட்ட போய் என்னென்ன தன்னோட தேவையோ இல்லை பிரச்சனையோ தீர்த்துக்கிறதுக்கு இவங்க தேடி போய் கேட்கும்போது ஒரு சிலர் அதுக்கு உண்டான பதிலையும் அதுக்கு உண்டான விடையுமே சொல்கிறாங்க. அதுதான் விஷயம். அதனால தான் அப்போ அதை சொல்ல போகிறேன், இதை நாளடைவுலாம் மாந்திரிகம் பண்ணுறாங்க, அதுக்கு குறி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துருச்சு. அகோரிகள் மாந்திரிகம் பண்ணுறது கிடையாது. ஆனால் அவங்க சொன்ன விஷயம் நடக்கும். அவங்க அதுக்குண்டான இதெல்லாம் இருக்குது. அது நாளடைவில் ஒவ்வொன்றா பரிமாணம் தானே. இன்னைக்கு அவங்க மாந்திரிகம் பண்ணுறதுக்காண்டி காட்டுக்குள்ளே போய் வாழலையே. அவன் எல்லாத்தையும் விட்டு திறந்து தானே துறவரம் போய் தானே இருக்கான். அவன் வந்து நாட்டு மக்களோட சேர்ந்து வியாபாரமானவனுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஆன்மீகத்துல முக்தி அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். எல்லாருமே ஆன்மீகத்துல பயணப்படுறது அடுத்த நிலை முக்தியை நோக்கி போகணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு பண்பும் ஒரு குறிக்கோளுமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப காசிக்கு போனா முக்தி கிடைக்கும், காசியில போய் முதியவர்கள் இறக்குறது முக்தியை தரும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள், காசியில சுடுகாடு, அங்கிருந்து அதை சுத்தி வாழக்கூடிய அகோரிகள், பிணங்கள் அப்படின்னு ஒரு ஒரு காசிக்கே உண்டான ஒரு சுற்றுச்சூழல் இருக்கு இல்லையா? இதெல்லாம் எப்படி கட்டமைக்கப்படுது? காசியில் போய் தான் முக்தி அடையணுங்கிறது கிடையாது. இங்கேயும் அதுக்கான நிறைய இடங்கள் இருக்குது, அதுக்கான இன்னைக்கு பல குகைகளில் இப்போ இந்த ரீசெண்டாக இந்த குணா குகை இந்த மாதிரி எதுவும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி குகைகளில் நிறைய கொல்லிமலை சார்ந்த குகைகள்லாம் சித்தர் பெருமக்கள் இன்றைக்கும் ஒரு சிலர் தவக்கோலத்தில் இருக்காங்க. அது இந்த ஆன்மீகத்தில் உள்ள நாடி போகிறவங்களுக்கு அது தெரியும். ஆனால் முக்தி அடையணும்னா சிவனை நோக்கணும். சிவன்கிறது எனக்கு அதில் வேற கருத்து வேறுபாடு உண்டு. நம்மளை உணரணும். நம்மளை உணர்றதான் நாம தானே சிவம். நம்மளை உணர்ந்தாவே சிவனை உணர்ந்த மாதிரி நம்ம உணர்ந்தாவே அது முக்தி கண்டிப்பாக கிடைக்கும். மாந்திரிகம் அமானுஷ்யங்கள் பற்றியெல்லாம் பேசுகிறப்ப அகோரிகள் செய்கிற செய்வினை, அகோரிகளுடைய செய்முறை வந்து இருக்கிற மாந்திரிகத்திலே உச்சகட்டம். சிலதெல்லாம் வந்து அவங்க வந்து ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், இந்த செய்வனையை கரைக்கிறது பற்றி. செய்வனையை செஞ்சு அகோரிகள் கரைச்சிட்டா மரணம் உறுதி அப்படிங்கிற மாதிரியான கதைகள்லாம் இங்கே சொல்லப்படுது. அதெல்லாம் உண்மைத்தன்மை உள்ளது. இல்லை, அகோரிகள் வந்து மாந்திரிகம் பண்ணால் அவ்வளோ இதாக இருக்கா, பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறது பார்த்தா இருக்குது. அங்கத்திய மாந்திரிகம் வந்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சித்தர் பெருமக்கள் மாந்திரிகம் வந்து மூலிகை சார்ந்து பாடி வச்சுட்டு போயிட்டாங்க. அது அந்த இதை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் அங்கே இதில் பார்த்தீங்கன்னா காசியை சார்ந்த அங்கே அகோரிகளை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கருமுறையை கையாளுறாங்க. கருமுறைங்கிறது வந்து நம்ம இந்த பிணங்கள்ல இருந்து எடுக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் அதாவது ஒரு 10 நாளில் நடக்கிற விஷயம் ஒரு நாளில் 2 நாளில் நடக்கும். 48 நாள் நடக்கிறது ஒரு 10 நாள் நடக்கும். அந்த மாதிரியான காரியத்துக்கு உடனடியாக நம்ம அதை இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு வேலையை செய்யணும்னா இந்த அகோரிங்க கருமுறைங்கிற ஒரு விஷயத்தை தொடணும். கருமுறைங்கிற ஒரு விஷயம் தொடரணும்னா நம்ம அதுக்கு உண்டான இதை வந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டோ மற்ற ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அது இல்லீகலாக இருக்குது, சட்டத்துக்கு புறமானது. அங்கேயும் போது அது ஈஸியாக கிடைக்கும். அது பிணங்களில் இருந்து எடுக்கிறது அந்த ஒரு இதை குளித்தையில தான் அந்த சடலங்களை படையல் போட்டு அந்த ஒரு சில இதெல்லாம் இருக்குது, சம்பிரதாயங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்குது. அதை இது செஞ்சு தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா எரியிற பிணங்களில் ஒரு சில இடத்துல வந்து இந்த நம்ம அதை எடுக்கிறதுக்கு ஒரு சில பொருள் இருக்குது. அதை வச்சு நம்ம குளித்தையில் எடுப்போம். அந்த குளித்தைலத்தை நம்ம சுடுகாட்டில் வச்சு ஒரு 48 நாளோ இல்லை ஒரு 18 நாளோ வச்சு அதுக்கு உரு கொடுக்கும்போது இன்னும் பயங்கரமாக பல மடங்கு அது வேலை செய்யும். அதுக்காக அதை பயன்படுத்துது. அந்த மாதிரி எந்திரத்துக்கு அந்த அந்த குளித்தைலத்தை எந்திரத்துக்கு வச்சு நம்ம உரு கொடுத்து உயிர் கொடுத்து வேலை செய்யும் போது எதிரியை சொல்லி அடிக்கலாம். அந்த செஞ்ச காரியத்தை ஈஸியாக முடியும். ஆனால் இதெல்லாம் நடைமுறை இருக்கிறதா இதெல்லாம் செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தாக்கா அந்த மாதிரி செய்கிறதுலாம் இன்றைக்கி அங்கே உடனே எல்லாரும் இங்கே தேடி நம்ம அகோரியை தேடி உடபாராமல் இதுக்கெல்லாம் ஒரு 90% வாய்ப்பு கிடையாது. ரொம்ப அவங்களாம் இன்னும் ரொம்ப உள்ளே வரதில்லை. நம்ம இங்கே வெளியில் அகோரின்னு சுற்றிட்டு இருக்கவங்கிட்ட போய் இதை வாங்கலாமா ஒழிய எல்லாம் அந்தளவுக்கு வேலை செய்யாது. ஆனால் அதுக்கான அந்த மாந்திரியத்துக்கு மெயின் தேவையே அவங்க அகோரிகள் பயன்படுத்துறது கருமுறைனா இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள். நீங்கள் கடந்து வந்த பாதைகள் அதை மாதிரி யாரையாவது சந்திச்சிருக்கீங்களா? அகோரினால செய்வினைக்கு உள்ளாக்கப்பட்ட யாராவது, இல்லை அது மாதிரியான இல்லை அது மாதிரியான நிறைய சம்பவங்களை நம்ம இது பண்ணியிருக்கோம். எனக்கு தெரியாத ஒரு சில வித்தைகள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்களா அப்படிங்கிற நிறைய ஒரு சில இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா இங்கே நம்ம சென்னை நகரத்துலேயே அது நடந்தது. என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 2 பேருக்கு தகாத உறவு. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பெண் வந்து இவனை தன்னோட கட்டுப்பாட்டிலேயே வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கூட ஒன்றா இருக்கும்போது அந்த விந்துவை எடுத்து கலெக்ட் பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் அங்கே காசியில் ஒரு சிலரை பார்த்து ஒரு சில வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவன் என்னன்னா அந்த பெண்ணை தவிர வேறு எங்கே யாரு கூடயும் உறவாட முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்புறம் அவனுக்கு கல்யாணம் பேசி அவங்க ஊருக்கு கொண்டு போய் அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ண அன்னைக்கு அவனோட ஒய்ஃபை அவனால் தொட முடியல. உடம்புலாம் தகன்னு எரியுதுன்ட்டு. கிட்டத்தட்ட என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, நான் எங்கெங்கேயோ பார்த்து ஒன்றும் சரியாகலை அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் நாம் அங்கே போயிருந்தோம்.
பார்த்தா கிட்டத்தட்ட அவன் உடம்புலேயே 150 தாயத்துக்கிட்ட கட்டியிருக்கான். அவ்வளோ கட்டியிருக்கான். என்னடா பிரச்சனை பார்த்தாக்கா அந்த அளவுக்கு வீரியம் இருக்குது. அவங்களோட அந்த செயல்பாடு அந்த அளவுக்கு வீரியம் இருக்குது. அப்போ அதை பார்த்து அந்த அந்த விஷயத்தை நம்ம அப்போ தான் அந்த விந்து கட்டுதலுங்கிறத விந்து வச்சு மாந்திரிகம் பண்ணுறாங்கிறது அப்போ தான் எனக்கே தெரிஞ்சு. அதை நம்ம சரி பண்ணி கொடுத்தோம். இன்றைக்கி நல்லா இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சில இது இருக்குது. நான் அவங்க செஞ்சால் அந்த அளவுக்கு பலிக்கும். அதுக்குண்டான அந்த மாதிரியான இதை இங்கேயும் செய்யறதுக்கு இங்கே ஆட்கள் ரொம்ப சொற்ப குறைவு. அதுதான் விஷயம். இப்போது ஒரு சிலரை வந்து நம்ம அழிக்கணும், இல்லை அவங்கள அது ஒரு இந்த தகாத உறவை பிரித்து விடணும்னு என்ன பண்ணுவாங்கன்னா, பாவையில் மாந்திரியம் செய்கிறது. பாவையில் செஞ்சு என்னென்னா கரைச்சி விட்றது, அந்த தண்ணியில் கரைச்சி விட்றது, இல்லைன்னா எரிச்சு கரைச்சி விட்றது. இல்லைன்னா 2 பேர் பிரிஞ்சாங்கன்னா பிரிஞ்சது தான். அதுக்கப்புறம் சேர்க்க முடியாது. இது இந்த மாதிரியான ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. இப்போ மாந்திரிகம் சம்பந்தப்பட்டு நம்ம பேசுறப்ப அகோரிகள்னாலே சிவபெருமானை தான் பெரும்பால உபாசகர்களா இருக்காங்க. அதே நேரத்துல காளி, காலபைரவர் அப்படின்னு. இது ஏன் வந்து இந்த 3 சாமி தான் இருக்காங்க, ஏன் வேற சாமிகளே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வர்றப்ப அகோரிகள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களை பாருங்க, அவங்கள பாருங்க, உருவ ஒற்றுமையை வந்து லிங்க் பண்ணுறாங்க. காளி வந்து உங்களுக்கு தெரியும், மனப்பேச்சியாக பல கதைகள் இருக்குது. காளி வந்து இங்கே பூலோகத்துக்கு வந்த கதை, சிவபெருமான் ருத்ரனாக எப்படி வந்தார் அப்படிங்கிறதும், காலபைரவர் எப்படி வந்தார். ஸோ இது எல்லாமே அகோரியோட லிங்க் பண்ணுறாங்க. அதெல்லாம் உண்மையா? அந்த மாதிரி உண்மையிலேயே அகோரி நிலைக்கு போனாக்க இவங்களுடைய அருள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையா? இப்போது காளியை பற்றி சொன்னீங்க. காளிங்கிறவ வந்து எங்கேருந்து வந்தானா, அதுவும் நம்ம தமிழோட மண்ணுக்கு தானே. அவள் தானே ஆதி தெய்வமே. இங்கே காளி தானே. காடுகளாங்கிற அந்த தெய்வத்தை தான் வந்து நம்ம காளிங்கிற இன்னைக்கு பேரில் அழைக்கிறோம். அவளை தான் அவங்க ருத்ரகாளி 1000 பேர் இது சொல்கிறாங்க. இன்றைக்கி துர்காவும் அவங்கள தான் இது பண்ணுறாங்க. இப்போ அந்த ருத்ரனை கொண்டு வந்து சிவன் கூட கணக்குன்னா அதுக்குள்ளே நம்ம உள்ளே போனோன்னா ஒரு சிலர் வந்து அதை இது பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ சொல்லப்போனால் இதெல்லாம் வந்து ஒன்று கூட ஒன்று கனெக்ட் பண்ணுறது தான். சிவன் தான் முதன்மை தெய்வம். இவரை வச்சு தான் இங்கே எல்லாமே. அவரை தொட்டோம்னா நம்ம அகோரி ஆகலாம். வர முக்தி நிலை. இப்போ அகோரிங்கிற நிலைக்கு எதுக்கு போகிறான், ஒரு சித்து நிலைக்கு எதுக்கு போகிறான்னா, முக்தி அடையணும், தன் வாழ்க்கையில் முக்தி அடையணும், நம்ம மோட்சம் கிடைக்கணும், நம்ம வேற ஒரு உலகத்தை நாடி போகணுங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் அகோரியாக போகிறான். அப்போ அவனுக்கு தேவை. அப்போ அதுக்கான டூல் யாருன்னு பார்த்தாக்கா சிவன் தான் இருக்கார். அதனால சிவனை தொடுறான். இப்போ சிவன் அடுத்தது பார்த்தீங்கன்னா யார், காளி இருக்கா, காலபைரவர். இப்போ காளிங்கிறவன் வந்து ஒரு ஆக்ரோஷமான தெய்வம். இவங்களுக்கான அந்த எல்லா விஷயமும் செய்கிறதுக்கு ஒரு ரொம்ப அதாவது ஈஸியாக ஒரு விஷயத்த நம்ம கையில் கிடைக்கும். நம்ம ஈஸியாக வந்து கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து வேலை செய்கிறதுக்கு காளிங்கிற ஒரு விஷயத்த இன்றைக்கி பல பேர் பயன்படுது. இது அகோரிகளும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. அதனால் காளியை நம்ம தொடுறாங்க. இப்போ நம்ம ஒரு மாந்திரிகம் புதுசாக ஒருத்தன் உள்ளே என்ட்ராகிறா அப்படின்னாக்கா முதல்ல உபாசனை எடுக்கிறது என்னன்னு கேட்டாக்கா கணபதி இல்லைன்னா காளியை தான் தொடுவாங்க. ஏன்னா காளிங்கிற தெய்வத்தை ஒரு ஈஸியாக நம்ம உபாசனை பண்ண ஈஸியாக நமக்கு வந்து சித்து கிடைக்கும், நம்ம அதை வச்சு மாந்திரிகம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அகோரிகளுக்கு நல்ல ஒரு பகுதி இருக்கா? இப்போ அகோரிகள்னாலே மாந்திரிகம் செய்வன வைப்பாங்க, அழிவுக்கான அறிகுறி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தான் இருக்கு. அவங்களுக்கான நற்பலன்கள், ஒரு சாத்வீகமான ஆன்மீகம்ங்கிறது அவங்கள்ட்ட உண்டா? இப்போ அகோரிங்கன்னாவே செய்வன சொன்ன அதை நம்மளா இங்கே கட்டமைச்சிட்டோம். நம்ம அப்படி சொல்லிகிட்டே சுற்றிருக்கோம். அவனுக்கான தேவையே கிடையாது. இப்போ அகோரி நான் மாந்திரிகம் பண்ணினா, இப்போ மாந்திரிங்கிற ஒரு எதுக்கு வருவாங்க, மற்றவங்களோட பிரச்சனையை தீர்க்கறக்காண்டி. இவனே முக்தியை தேடி இவன் காட்டில் போயிருக்கவன் வந்து இங்கே வந்து எங்கே போய் மாந்திரியம் பண்ணிடுறான். நம்ம ஒருத்தன் பிரச்சனைன்னு போய் நிற்கும் போது அதுக்கு உண்டான சொல்யூஷன் கொடுக்குறாங்க, அதுக்கு உண்டான விடயத்தை செஞ்சு கொடுக்குறாங்க. அதுதான் ஒரு விஷயம். அவங்களோட முழு தொழிலோ விஷயமோ வந்து மாந்திரியம் கிடையாது. அதை வந்து நம்ம மறுபடியும் அவங்களுக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்குறோம். இன்றைக்கி நம்ம விட்டுட்டு போகிறத நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த அகோரிங்கிறவனா மாந்திரிங்கிற வேறு மாதிரியான ஒரு சப்ஜெக்டில் அதை வர ஆரம்பிச்சு நாளைக்கு புரிதல் அப்படி தான் இருக்கும். ஆனால் அகோரிங்கள் வந்து மாந்திரிகம் செய்கிறங்கிறது அது உண்மை கிடையாது. அதை நம்ம தேவைக்காக பயன்படுத்திட்டு இருக்கோம், அவ்வளோதான். அது ஒரு சின்ன பகுதி தான். அது ஒரு பகுதி தான். அதை வந்து நம்ம தேவைக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அங்கே போய் பார்த்தா அதோட உலகம் வேறு. நம்ம அவங்க கூட ட்ராவல் பண்ணால் இங்கே அது நம்ம தண்ணி இழந்து அதை வேற ஒரு உலகத்தில் நம்ம சுற்றிட்டு இருக்கும்போது, இங்கே வாப்பா உனக்கு நான் செய்வனை பண்ணுறேன், இல்லை நீ வாப்பா உனக்கு நான் மாந்திரிகம் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம யாருக்கும் நம்ம சொல்கிறது அங்கே அது முடியாது. அது வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்து இருக்கும்போது இதை பற்றி நினைக்கிறதுக்கு நேரமே இருக்காது. இதை நம்ம யாராவது ஒருத்தங்க தேடி போய் எனக்கு ஒரு உதவி, எனக்கு இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது கேட்டாங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு சில இதுக்கு. இப்போ அகோரிங்கிறவனுக்கு வாக்கு பலிதம் இருக்கும். அப்போ நீ இப்போது இந்த காரியம் உனக்கு நடக்கும், இல்லை இந்த விஷயம் ஜெயமாகும் அவன் சொன்னான்னா அது நடக்கும். அது எல்லாருக்கும், இப்போ மாந்திரிக ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் வாக்கு பலிதங்கிறது ஒரு விஷயம். இது நடக்கும். இதனால் ஒவ்வொருத்தரும் தேடி அகோரின்னு நம்ம போகிறோம். பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும்னா நம்ம நான் கடவுள் படத்தை பற்றி பேசியாகும். நான் கடவுள் ஆர்யா வந்து அகோரி வாழ்க்கை வந்து எப்படி வந்து இங்கே தமிழ்நாட்டில இருந்து தப்பக்கூடிய, காசியில் தப்புன ஒரு குழந்தை வந்து எப்படி அகோரிகளுக்கு மத்தியில் வாழ்கிறாங்க, அகோரியோட லைஃப் ஸ்டைல் பற்றியெல்லாம் அந்த படம் நிறையவே பேசியிருக்கும். அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த அகோரிகள் வந்து ஒரு நிலையை நோக்கி பயணப்படுவாங்க இல்லையா.
அது சிவன் அடுத்தது முக்தி அப்படின்னு சொல்லிட்டு பயணப்படுவாங்க. அந்த டிராவல் இருக்குல்ல, அது வந்து இந்த மாதிரி வேற எந்த ஒரு கலாச்சாரத்திலையும் இல்லை அப்படின்றாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் லைஃப் ஸ்டைல், உடம்பு முழுக்க இல்லை நிர்வாணமாகவோ இல்லை திருநூறை பூசிட்டு தன்னை மறந்த ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுவும் இப்போ இங்கே நம்ம பேசக்கூடிய அகோரிகள் ரெண்டுக்கும் ரொம்ப முரண் இருக்கே. அதை அப்படி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அகோரிகள்லாம் இது திருநீரை பூசிட்டு, ஏன் திருநீருங்கிறது இன்னைக்கு நம்ம உபயோகப்படுத்துறது. ஆனால் திருநூறே கிடையாது. திருநூறுக்கு போல முதல்ல தெரிஞ்சாவே அவன் அகோரியா இல்லையாங்கிறது தெரியும் இல்லையா. பூசுறதே பார்த்தீங்கன்னா மயான சாம்பல் தான். மயான சாம்பலுங்கிறது தானே இன்னைக்கு திருநூறை உருவம் மாதிரி இருக்குது. இவன் பூசணுன்னா திருநூறை பூசக்கூடாது, மயான சாம்பலை பூசிட்டு தான் இங்கே உட்காந்துருக்கணும். மயான சாம்பல் தான் அவங்க பூசிட்டு அங்கே இருக்கிற அந்த சாம்பலை பூசிட்டு தான் அவங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறாங்க. அவங்க அது ஒரு வேறு உலகம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவங்க ஆடை இல்லாமல் இருக்காங்கன்னா, கண்டிப்பாக இங்கே தவக்கோலம் பண்ணுறவங்களே பல பேர் ஆடை இல்லாமல் தவக்கோலம் செஞ்சுருக்காங்க. அது ஒரு முக்திக்கான ஒரு சில வழி. நானே பார்த்தீங்கன்னா, நான் பூஜையில் உட்காரும்போது ஒரு சில காரணங்களுக்காக பூஜை பண்ணும்போது நான் இது நிர்வாணமாக தான் உட்காந்து நம்ம தவமே பண்ணுவோம். அது அது நம்ம மைண்ட் செட்டுக்குள்ளே அப்படியே அது வேற ஒரு உலகத்துக்கு நம்ம கொண்டு செல்லும். அதுக்காக அது பண்ணுறது, அது ஒரு தவறோ ஏதோ கிடையாது. அப்படி அவங்களோட லைஃப் ஸ்டைல் அது அப்படி ஒரு வாழ்க்கை முறையில் போயிட்டுருக்காங்க. அதை நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவும்.